மற்றும் மத்தியிலே பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு எம்மாதிரியான திட்டங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது, தமிழகத்திற்கு மோடி அவர்கள் என்னென்னவெல்லாம் திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கெல்லாம் எடுத்து கூறி இருக்கிறோம். அவர்களுடைய இந்த ஆதரவு என்பது வரக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு சமுதாயத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய வரவேற்பாக நாங்கள் பார்க்கிறோம். வெகு நிச்சயமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அழுத்தமாக தன்னுடைய முத்திரையை பதிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நீங்க கடந்த 10 வருடங்களாக மத்திய அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்கள் மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள், அந்த திட்டங்களினால் பலனடைந்திருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை, இவையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இது உலக நாடுகளே பல்வேறு முறை பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது டிஜிட்டல் திட்டமாக இருக்கலாம், நம்மளோட பண பரிவர்த்தனைகள் வேகமாக மக்களை சென்றடைவதாக இருக்கலாம், அல்லது 10 வருட காலத்திற்குள்ளாக 11 கோடி பெண்களுக்கு இலவச இணைப்பு, 10 கோடி பெண்களுக்கு இலவச கழிப்பிடம் என்று மிகப்பெரிய எண்ணிக்கையில் பலனடைந்தவர்களுடைய எண்ணிக்கை என்று பல்வேறு வகைகளில் இன்று இவ்வளவு நாள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தவர்களுக்கு நேரடியாக உதவிகள் செய்து கொண்டிருப்பது மோடி அவர்கள். ஆனால் இந்திய அலையன்ஸ் இன்று பல்வேறு மாநிலங்கள்ல அந்த அலையன்ஸை உருவாக்கினாங்க. இன்று அவர்களே தேர்தல் சமயத்தில் உடைந்து நிற்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடையது சுயநலத்திற்காக, குடும்ப அரசியலுக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி. அதனால் இந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் நல திட்டங்கள், வளர்ச்சி என்பது ஒரு புறம், இன்னொரு புறம் சுயநல லஞ்ச வாரிசு அரசியல் என்பது இன்னொரு புறமாக இருக்கிறது. இந்த மாதிரியான பிரமாண பத்திரத்தை பல்வேறு முறை மாநில தேர்தல்கள்ல காங்கிரஸ் கட்சி பிரயோகப்படுத்தினாங்க. ஆனா அதுக்கு என்ன பதில் அப்படிங்கறத மக்கள் தேர்தலில் வாக்களிச்சு காட்டியிருக்காங்க. மோடி அதிகமா பிரதமர் மோடி அவர்கள் நாட்டுல எல்லா பக்கத்துக்கும் போறாரு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரல, குஜராத்துக்கு போறாரு, மத்திய பிரதேசத்துக்கு போறாரு, அஸ்ஸாமுக்கு போறாரு. அவர் எங்க போகாம இருக்காரு? ஒரு பிரதமர் நீங்க பாருங்க, நாளைக்கு நைட் வர்றாரு, சர்க்கியூட் ஹவுஸ்ல தங்குறாரு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் சாதாரணமாக எளிய மனிதர்களை போல எல்லா பகுதிகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறார். அதனால தோல்வி பயம் யாருக்கு வருதுன்னா, பிரதமர் மோடியை பார்க்க தோல்வி பயம் வந்துட்டு இருக்கு இருக்கிற எதிர்கட்சிக்கு. கூட்டணி பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை பேசிட்டு இருக்காங்க. 19ஆம் தேதி அதற்கு ஒரு இறுதி வடிவம் கிடைத்துவிடும். அதற்கு பின்பல நாங்க சொல்றோம். ஏதாவது ஒரு நேரத்துல பெட்ரோல் விலை, டீசல் விலை எப்ப குறைக்கணுமோ குறைச்சிட்டு தான் இருக்காரு. தேர்தல் வருஷம் முழுக்க வந்துட்டே இருக்கு நாட்டுல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.